அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ஐட்டம் பண்ண போகிறோம். டின்னருக்கும் வச்சுக்கலாம், இது காலைல டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பரோட்டா. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசங்களுக்கு செய்கிறனால 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்க்குறேன். இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது காலைல செஞ்சாலும் மத்தியானம் வரைக்குமே நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 3 பரோட்டா வரும். பசங்க ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு. நல்லா பசிச்சுக்கோங்க. நம்ம இதில் எள்ளுலாம் சேர்க்கறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. எள்ளு கசக்கும் அப்படின்றத நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதில் செஞ்சு கொடுக்கறனால அவங்களுக்கு அது கசப்பே தெரியாது. நல்லா பசிஞ்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பசிஞ்சுக்கிறேங்க. மாவு நல்லா சாஃப்டாயிரும். இப்படி பசிஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தினாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், பரோட்டா செஞ்சாலும் நல்லா சாஃப்டாகவே வரும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பசிஞ்சுக்கலாங்க. இந்தமாதிரி அழுத்தம் கொடுத்து பசிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பசிஞ்சிடலாம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். பசிஞ்சிட்டேன் பாருங்கள். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது கையில் கொஞ்சம் நெய் எடுத்துருக்கேங்க. எடுத்துட்டு இந்த மாவில் கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ரெஸ்ட் எடுக்கட்டும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும், மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ ஃபில்லிங் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு தட்டில் நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எடுக்கிறேன். நீங்கள் கருப்பெல்லை கூட எடுத்துக்கலாம். கருப்பெல்லை எடுத்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும், அதுக்காக வெள்ளை எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கலந்து விட்டோம். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்க போகிறோம். இது ரொம்ப பெருசாக திரட்டக்கூடாது, மீடியம் சைஸில் கொஞ்சம் தடிமனாகவே திரட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ திரட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தடிமனாக வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஃபில்லிங், அது நடுவில் வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் வச்சாச்சு. இப்போது இது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொலக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் மிச்சம் இருக்கிறத அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த பக்கம் திரட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம பிடிச்சோம் இல்லையா, அந்த பக்கம் தான் திரட்டணும். அப்போ தான் நமக்கு ஃபில்லிங்லாம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம திரட்டும் போது எந்த ஃபில்லிங்குமே வெளியே வரல பாருங்கள் நம்ம செஞ்சது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் தவா வச்சுருக்கேன் அடுப்பில். தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ சேர்த்துடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்கன்னா நீங்கள் நெய் சேர்க்கலாம். நமக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு செய்கிறதா எண்ணெய் போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். நல்லா பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இங்கே பாருங்கள் நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். எதுவுமே செய்யலை, நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். எவ்வளோ உப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த தடவை.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இது ஸ்நாக்காக கூட கொடுக்கலாங்க. இது மேலே கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே உப்பிட்டு நிற்குது பாருங்கள், பூரி மாதிரி. இது நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். நான் சொன்ன அளவுக்கு 3 பரோட்டா வந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு உள்ளே இருக்கிறது காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.